அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தமிழ்தாய் வாழ்த்து. குத்துவிளக்கை ஏற்றி வைக்க நம் பள்ளியின் தாளாளர் திருமதி மீனாட்சி சிவகுமார் அவர்களை வரவேற்கின்றேன். வரவேற்புரை. உயிரை வளர்க்க உயிரெழுத்து, மெய்யை வளர்க்க மெய்யெழுத்து, உயிருடன் மெய்யை வளர்க்க உயிர்மை எழுத்து. மனித வாழ்க்கையோடு இணைந்தது தமிழ். முன்னில் மொழியாரில் மூத்து பிறந்தவளே, பின்னும் ஒரு 4 பெற்றெடுத்தும் சீரினமை இன்னும் குறையாமல் ஏற்றம் பெறுபவளே, அன்னை தமிழனங்கே கண்ணர் சுவை பெருக்கே, என் தமிழ் தாயே உன் பொற்பாதம் வணங்குகிறேன். உன் பொற்பாதம் வணங்கி இந்த விழாவினை தலைமை ஏற்று நடத்தவிருக்கும் நம் பள்ளியின் நிறுவனர் திரு கு. சிவகுமார் ஐயா அவர்களுக்கும், நம் பள்ளியின் தாளாளர் திருமதி மீனாட்சி சிவகுமார் அம்மா அவர்களுக்கும், மற்றும் நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி க. மகேஸ்வரி தேவி அவர்களுக்கும், மற்றும் நம் பள்ளியின் ஆசிரியர்களுக்கும், 2ஆம் ஆண்டு இலக்கிய மன்ற விழாவில் இலக்கிய போட்டிகளில் கலந்து கொள்ள வந்திருக்கும் நம் பள்ளியின் மாணவர்களுக்கும் மற்ற பள்ளி மாணவர்களுக்கும் என் முதற்கண் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்தவளம் நிறைந்த நம் தமிழ் தாயின் இலக்கிய மன்ற 2ஆம் ஆண்டு விழாவினை கொண்டாடும் இனிய தருணத்தில் எங்கள் பிரைம் இளம் மழலையர் மற்றும் விருத்தி வித்யாலயா பள்ளியின் சார்பாக அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இலக்கியம் என்பது ஒரு மொழியின் எழுதப்பட்ட படைப்புகளின் தொகுப்பு. இது நம் வாழ்வியல் அறத்தையும் நற்பண்புகளையும் காட்டும் தொகுப்பு. இவ்வாறு நம் வாழ்வோடு இணைந்துள்ள இலக்கியத்தினை கொண்டாடும் வகையில் இந்த இலக்கிய மன்ற விழாவில் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்த வந்திருக்கும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களில் அனைவரும் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது சிறப்புரையாற்ற நம் பள்ளியின் நிறுவனர் திரு கு. சிவகுமார் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். தன்னலத்தை தகர்க்கின்ற தமிழவளின் தாய்மடியில் தவழ்ந்தாடும் தலைமகனாய் தனித்துவமாய் கழைக்கின்ற செந்தமிழின் செல்வம் இது நம் வளர்தமிழ் மன்றம். சீர்கின்ற சீர்கள் தம் சினத்தினை சீர் செய்ய சிறப்பாக தொடை கொண்டும் சிலிர்க்க செய்யும் அணி கொண்டும் செருக்கோடு சொல்லும் நம் செவிக்கான செய்திகளே செந்தமிழின் ஏற்றமிழாம். தாரமெனும் தாயோடு இயலென்னும் பேசி இருதயத்தை ஆட்கொள்ளும் இணையற்ற தமிழ் மொழியின் இதர் போன்ற தேர்வு தமிழே இணையில்லா இசை தமிழாம். உள்ளத்தனை உருத்துகின்ற உலகத்தின் உணர்வுக்கெல்லாம் உயிர்த்ததறி உன்னுருவில் உயர்த்திருக்கும் நாடக தமிழாய் இயல் இசை நாடகம் எனும் முத்தமிழாய் விளங்கும் செம்மொழியான என் தமிழ் மொழியே, நின்னையால் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகு இல்லை என்பதினால் உன்னை வளர்த்து வரும் உன் புகழ்ச்சேர் தென்புலவர் தம்மை வாழ்த்துகிறேன். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய பெற்றோர்களே, ஆசிரியர் பெருமக்களே, எனதருமை மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். நம் தாய்மொழியின் பெருமையையும் தமிழின் தொன்மையையும் இலக்கிய செழுமையையும் தமிழரின் கலாச்சாரத்தையும் மேலும் அறிவு சார்ந்த எண்ணங்களையும் மாணவர்களுக்கு ஊக்குவிப்பதுதான் இந்த ஆதிசிவன் கல்வி அறக்கட்டளை வளர்தமிழ் மன்றத்தின் நோக்கமாகும். தமிழினால் பற்றுக்கொண்டு 2ஆம் ஆண்டு தமிழ் இலக்கிய போட்டிகளில் பங்கெடுக்க இருக்கும் அனைத்து மாணவ செல்வங்களையும் அவர்களுக்கு உறுதுணையாய் இருந்து அவர்களை வழிநடத்தும் அவர்களின் பெற்றோர்களையும் வாழ்த்து கூறி வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ். முதலாவதாக 1ஆம் பிரிவு இளம் மழலையருக்கான திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி. குழந்தைகள் தம் மழலை குரலில் அழகாய் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவது சே. கிருபா நிதி, கீழ்ப்பாளர், லோக் நாயக் ஜெயபிரகாஷ் நாராயண் வித்யாலயா.
தம்மை இளாநாடி சேர்ந்தற்கு யாரும் இதுமையில இழுசே இதுவில் செய்தா பொகுசே பொகு குண்டவாட்டு பொடிவாய் அந்தன நன்றி மறுப்பன் நன்னன்றே முற்றதே நன்றி மறுப்பன் நன்றே அப்பொருள் நான்காய் சேர்க்கலாம் அப்பொருள் மெய்ப்பொருள் காம்பர அறிவு ஏனவர் செல்லவல்லவர் வணக்கம் என் பேர் சாய் கிஷோர் நான் திருக்குறள் அதிகாரம் என்று சொல்ல போகிறேன். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உள்ளது. கற்றதனால் ஆய பயனிற்பொருள் வாளறிவன் நற்றார் தொழார் எதிர் மலர் மிசை ஏங்கினான் மாநதி சேர்ந்தார் நிழல் மிசை நீண்டு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமே இளாநடி சேர்ந்தாக்கு ஞான்றும் இரும்பை இருள் சேர் இருளையும் சேர இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தால் மாற்று பொறிவாய் ஐந்த வித்தன் பொய்த்தி ஒழுக்கு நெறி நின்றார் நீடு வாழ்வார். தனக்கு உண்மை இல்லாதால் தாழ் சேர்ந்தால் கல்லார் மனக்கவலை மாற்றல் அரிது. அறவாளி எந்தனன் தாழ் சேர்ந்தால் கல்லார் பிறவாளி நீந்தல் அரிது. ஓலில் பொடியில் குணமினவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. பிறவி பெண்கடல் நீந்துவன் நீண்டா இறைவனடி சேராதா. துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மலை. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. தீனா சுத்தப்பொன் உள்ளார் மாறதே ஆள் நான் சுத்தவடு. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் அகர முதலை எட்டலாம் ஆதி பகவன் முகத்தை உலகு கட்டதனால் ஆரை பறவை கொன் வாளறிவன் நற்றால் தொழானெனில் மனமிசை எண்ணினார் வானெறி சேர்ந்தார் நிலமிசை நீண்டு வாழ்வார். வேண்டுதல் விண்ணமே இளாநடி சேர்ந்தாக்கு யாரும் இருமை இனார் இருள் சேர் இருமையும் சேர்த்தா இறைவன் பொருள் சேர் புக புரிந்தால் மாற்ற
துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மழை விண்ணின்று பொய்த்து வேறு உயர்த்து விண்ணின்று உழைக்கும் பசி ஏழினுடா ஒருவர் புயலென்னும் வாரி மருந்துக்கால் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை சொல்லுங்க. மழலையர் அனைவரும் தங்கள் மழலை மொழியில் அழகாக திருக்குறளை ஒப்புவித்தனர். இவ்வாறு முயற்சி செய்த மழலையருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்னும் மென்மேலும் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் முயற்சி செய்து அதிக திருக்குறளை சொல்வதற்காக என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடந்து முடிந்த இளம் மழலையருக்கான திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டிக்கான சான்றிதழை வழங்க நாம் பள்ளியின் நிறுவனர் திரு கு சிவகுமார் ஐயா அவர்களையும் திருமதி இரா மீனாட்சி சிவகுமார் அம்மா அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். அடுத்ததாக இரண்டாம் பிரிவு பாரதியார் பாரதிதாசன் கவிதைகள். அடுத்ததாக 1ஆம் 2ஆம் 3ஆம் வகுப்பு மாணவர்கள் அழகிய தமிழ் மொழியில் மகாகவி பாரதியார் மற்றும் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் கவிதைகளை கவிதை மொழியில் பாட வந்துள்ளனர். அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து அவர்களை வரவேற்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரியான். நான் பாரதியார் கவிதைகள் பற்றி பேச வந்துள்ளேன். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ண வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும், நன்னிய உரிமை வேண்டும், நாமுறை பெறவும் வேண்டும், கண்ணிலே ஒளியும் வேண்டும், கண்ணி தமிழே காக்க வேண்டும். நன்றி. மனதில் உறுதி வேண்டும், வாக்கிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், உண்மை நிந்திட வேண்டும். நன்றி. கவிதைகள் கூற வந்துள்ளேன். யாமரை
தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் கருமகை செய்தல் வேண்டும். செந்தமிழ் நாடனும் போதுமிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதுமிலே. எங்கள் தந்தைய நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. வேதம் நிறைந்த தமிழ்நாடு, உயர் வீரம் செறிந்த தமிழ்நாடு, நல்ல காதல் புரியும் அறமே போல் இளம் கண்ணியல் சூழ்ந்த தமிழ்நாடு. காவிரி தென்பெண்ணை பாலாறு, தமிழ் கண்டதோர் பையை பொன்னை நதி என மேவியை ஆறு பலவோட திருமேனி செழித்த தமிழ்நாடு. முத்தமிழ் மாமுனி நீர்வரையே நின்று மொழிமுற காக்கும் தமிழ்நாடு. செல்வம் எத்தனை உண்டு புவியிலே அவை யாவும் படைத்த தமிழ்நாடு. நீல திரைக்கடலோரத்திலே நின்று நித்தம் தவஞ்சை குமரியிலே வடமாறவன் குன்றம் இவற்றிடையே புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. நல்ல பல்விதம் மாயன சாத்திரத்தின் மனம் பாரெங்கும் வீசும் தமிழ்நாடு. நன்றி. காலை வணக்கம். என் பெயர் விஜி சாயாதிரன். நான் 1ஆம் வகுப்பு விருத்தி வித்யாலயா பள்ளியில் படிக்கிறேன். நான் பாரதிதாசன் நூலகம் என்ற கவிதையை பற்றி பேச வந்துள்ளேன். ஏறு விடாமல் ஏறு, ஏறு மென்மேலும் ஏறு, ஏறு நின்ற பாரடா எங்கும், எங்கும் பாரடா இப்புவி மக்களை, பாரடா ஒரு மனித பறவை, பாரடா ஒரு பிறந்த பட்டாளம், என் குலம் வென்றொரு தண்ணீரை ஒட்டிய மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சி கொள். அறிவை விரிவசை அகண்டமாக்கு, அனைத்துக்குள் உன்னை சங்கமமாக்கு. பிரிவினை எங்கும் பேதமில்லை, புவியில் பொதுவில் நடந்து. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நிவ்யஸ்ரீ. நான் பாரதியார் பாடலை பாட வந்துள்ளேன். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வெய்யாதே பாப்பா. சின்னஞ்சிறு குருவி போல நீ திரிந்து பறந்து வா பாப்பா. வண்ண பறவைகளை கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா. கொத்தி திரியும் அந்த கோழி, அதை கூட்டி விளையாடு பாப்பா. எக்கி திருடும் அந்த காக்காய், அதற்கு இறக்கப்பட வேண்டும் பாப்பா. காலை இறந்தவுடன் படிப்பு, இங்கு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. மாலை முழுதும் விளையாட்டு, இதை வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. பொய் சொல்லக்கூடாது பாப்பா, என்று புறஞ்சொல்லாகாது பாப்பா. தாய் சொல்லை தட்டாதே பாப்பா, சோம்பல் நெருக்கெழுதி பாப்பா. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவன் முகத்தில் விழுந்து விடு பாப்பா. சொல்லில் உயர்ந்த தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்துதடி பாப்பா. செல்வ நிதி நின்று ஸ்தானம், அதை தினம் புகுந்தடி பாப்பா. நன்றி. அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, இச்சகத்தில் ஓரலாம் எதிர்த்து நின்ற போதிலும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, உச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்யும் போதிலும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, பிச்சை வாங்கி உண்ணும் வாக்கை பெற்றுவிட்டு போதிலும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, இச்சை
கொண்ட பொருளெல்லாம் இழந்துவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. கச்ச நின்ற கொங்கை மாதர் கண்கள் வீசு போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. நச்சை வாயிலை கொணர்ந்து நண்பரூட்டும் போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. பச்சை ஊனி எய்ந்த வேற்படைகள் வந்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. உச்சி மீது வானிலிருந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ். அனைவருக்கும் வணக்கம். நான் ஜிவி லக்ஷன். இப்போதுதான் நான் படிக்க ஆரம்பித்து உள்ளேன். இந்த உண்டாத்து கட்டிய பாரதியார் கவிதை கூட யாரும் கவிதைகள் சொல்லித்தர முடியும். படித்தது புரித்தது சொல்கின்றேன், கேட்கும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சென்பதில்லையே. புத்தகத்தை இரலாம் எழுதுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சென்பதில்லையே. உச்சமாக எண்ணி நம்ம ஊர்ந்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சென்பதில்லையே. பிச்சை வாங்கி இன்னுமாகி பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சென்பதில்லையே. உச்சகொண்ட பொருளாம் இழந்திட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சென்பதில்லையே. அச்சமித்த கொங்கை கண்களில் போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சென்பதில்லையே. நெஞ்சுடன் நண்பருக்கு போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சென்பதில்லையே. பச்சை இணைந்த வேறுபடங்கள் வந்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சென்பதில்லையே. உச்சி மீது வாணி இருந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சென்பதில்லையே. வாய்விட்டு வார்த்தை தமிழ் மட்டுமில்ல அந்த வானமும் வருத்தப்படும். வாழ்க்கை தமிழ். நன்றி. நான் பாரதியார். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓதித்தால் ஆகாது பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, உன் குழந்தையை வையதை பாப்பா. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கண்ணீர் கொடுக்கும் நல்ல பாட்டு. நாளை விளையாட்டு என்ன பழக்கப்பட்டு கொள்ளு பாப்பா. பொய் சொல்லக்கூடாது பாப்பா. தாய்மொழி தமிழுக்கு முதல் வணக்கம். நான் தான் உங்கள் மகாகவி பாரதியார். என் கவி பாடும் திறமையை கண்டு எட்டயபுர மன்னர் பாரதி என்று பட்டத்தை கொடுத்தார். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினேனே இனிமே வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொய் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தலையிலேயே பெய்மே வேண்டும், கண் தாழ்ந்திட வேண்டும், காயத்திலே உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெய்ய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுள்ள வேண்டும், வானம் எங்கே தெரிந்திட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். ஓம் 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 ஓம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் தமிழ்நாதன். நான் லோகநாதன் ஜெயபிரகாஷ் நாராயண் வித்யாலயா பள்ளியில் 1ஆம் வகுப்பு படிக்கின்றேன். என்னுடைய தலைப்பு சங்கநாதன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாக கண்டு திங்களோடும் செல்வத்தி தன்னோடும் பின்னோடும் ஒடுக்கலோடும் மங்கில் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோர் நாங்கள். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்றும் சிறியோருக்கு அர்த்தம் செய் முழங்கு. சிங்கள தென்னாட்டு மக்கள் தீராது தீரென்று ஊரு செங்கே. பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சங்காரந்து சமண சங்கே முழங்கு. வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோல் வெற்றி எங்கள் வெற்றி தோள்கள். கங்கையை போல் காவிரியை போல் கருத்துக்கள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம். வெங்குருதி தனில் கமர்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூற்றம். நன்றி, வணக்கம். வணக்கம்.
என் பெயர் கே மித்ரா. நான் பாரதியார் கவிதை பற்றி பேச போகிறேன். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தினமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், கண் தெரிந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானமெங்கும் தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். நன்றி. வணக்கம். என் பெயர் காசி ஸ்வேதா. நான் இன்று பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் கல்வியை கூற இருக்கின்றேன். தலைப்பு பெண் கல்வி. தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போய் என்று சொன்னார் அன்னை. சிலை போல ஏனகு நின்றாய், நீ சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்திக்கின்றாய்? சிலை போட்டு வாங்கவா முடியும்? கல்வி ஏதோ கற்று எழுதால் படி. மலைவாழ அல்லவோ கல்வி, நீ வாயான உன்வாய் போயல் புதல்வி. தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போய் என்று சொன்னார் அன்னை. படியாத பெண்ணாய் இருந்தால் கேலி பண்ணுவார் என்னை இவ்வூரான் தெரிந்தால். கடிகாரம் ஓடுமுன் ஓடு என் கண்ணல்ல அண்டை வீட்டு பெண்களோடு. கடிதாயிருக்கும் இப்போது கல்வி கட்டிட கட்டிட தெரியும் அப்போது. கடல் சூழ்நிலை தமிழ்நாடு பெண் கல்வி என்கின்றது அன்போடு. தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போய் என்று சொன்னார் அன்னை. தாயை படித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை படித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதே. தலைப்பு மனதில் உறுதி வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகமிங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். ஓம் 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 ஓம். இக்கவிதை எழுதியவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள். நன்றி, வணக்கம். ஓடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையவை ஓடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையவை. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தஷ்வந்த் ராகுல். நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனது பள்ளியின் பெயர் விருத்தி வித்யாலயா. நான் இப்பொழுது பாரதிதாசன் கவிதையை கூற போகிறேன். வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்கவே, வளமாய் நமது திராவிட நாடு. சூடும் தென்கடல் ஆடும் குமரி, தொடரும் வடபால் அடச்சேர்வங்கள், ஆளும் கடல்கள் கிழக்கு மேற்கம், அறிவும் திறனும் செறிந்த நாடு. வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்கவே, வளமாய் நமது திராவிட நாடு. பண்டை தமிழும் தமிழில் மலர்ந்த பன்னிர்கள் தெலுங்கு துணிமலை ஆழம், கண்டை நிகழ் கண்டனை வெறும் மொழிகள், பவன கலைகள் சிறந்த நாடு. வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்கவே, வளமாய் நமது திராவிட நாடு. அகிலும் தேக்கும் மொழியாய் குன்ற அழகாய் முத்து குவியும் கடல்கள், முகிலும் செந்தரும் முகலும் நன்சை முல்லைக்காடு மணக்கும் நாடு. வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்கவே, வளமாய் நமது திராவிட நாடு. ஆற்றில் புனலில் ஊற்றில் கனியின் சாற்றில் தென்றல் காற்றில்
வாழ்கவே வாழ்க வாழ்கவே பழமால் எமது திராவிட நாடு. இன்னை கவிதை எழுந்தவர் பாரதிதாசன் அவர்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அம்புசேகர். நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பள்ளியின் பெயர் விருத்தி வித்யாலயா. எச்சுக்களுக்கு அண்ணா, சிங்களுக்கு புதுமை பித்தன், புதுமைக்கு பாரதியார், பொதுவுடைமைக்கு பாரதிதாசன். இப்பொழுது பொதுவுடைமை பாரதிதாசன் கவிதை ஒன்றை கேட்போமா? தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், இந்த தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், விளைவுக்கு நீர். தமிழுக்கு மதுவென்று பேர், இந்த தமிழ் எங்கள் பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், இந்த தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேர், புலவர்க்கு வேர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இந்த தமிழ் எங்கள் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேர், புலவர்க்கு வேர். தமிழ் எங்கள் உயர்வுக்கு மான், இந்த தமிழ் எங்கள் அசதிக்கு சுடத்தங்க தேன், சுடத்தங்க தேன். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இந்த தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள், வைரத்தின் வாள். தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இந்த தமிழ் எங்கள். வணக்கம். என் பேர் பிரணவ் முகன். நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் பாரதிதாசனின் இயற்கை செல்வம் கவிதை கூற வந்துள்ளேன். விரிந்த மானேரியே எங்கும் விரைந்த குரலில் முரலை திணிந்த காற்றும் புனலும் மண்ணும் செந்தியாவும் தந்தோய் தெரிந்த கதிரும் நிலவும் பலவா செய்த உலகில் விட்டு புரிந்த ஒன்றன் செயல்கள் எல்லாம் புதுமை புதுமை புதுமை. அசைவை செய்தாய் ஆங்கில ஒளியா, அலையை செய்தாய் நீயே. நசையால் காணும் வண்ணம் நிலைமை நான்காய் விரியச் செய்தாய். பசையாம் பொருள்கள் செய்தாய், இயலாம் பயனை பேச செய்தாய். இசையாம் தமிழை தந்தாய், பறவை ஏந்திலை இனிமை குரலால். எல்லாம் அசைய செய்தாய், உயிர்கள் எதிலும் அசைவை சேர்த்தாய். சொல்லால் இசையால் இன்பம் எமையே துய்க்க செய்தாய். அடரா கல்லாமயில் மாங்கோலி புறல்கள் காட்டும் சுவை சேரசைவாள். அல்லால் விளக்கும் ஆடற்களைதான் அமையச் செய்தாய் வாலி. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரமேஷ். நான் 2ஆம் வகுப்பு விருத்தி வித்யாலயா படிக்கிறேன். நம் அனைவருக்கும் கல்வி மிகவும் முக்கியம். அதை நாம் எப்படி எவ்வாறு படிக்க வேண்டும் என்று நம் பாவிந்த பாரதிதாசன் கூறிய அழகிய கவிதை கூற வந்துள்ளேன். படி படி நூலை படி, நூலை படி சங்கடம் நூலை படி, உரைப்படி நூலை படி, காலையில் படி கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும் படி. நூலை படி சங்கத்தமிழ் நூலை படி, கற்பவை கத்தும்படி வள்ளுவர் சொன்னபடி, கக்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர் வாழ்வதை படி. நூலை படி சங்கத்தமிழ் நூலை படி, அறம்படி பொருளை படி, அப்படியே இன்பம் படி. இறந்த தமிழ் நாள்வரை பெருந்தோதற்கு சொல்லபடி, நூலை படி சங்கத்தமிழ் நூலை படி,
முகப்பொருட்படி நல்லபடி புகபுக படிப்படியாய் புலவர்ணே சொற்படி நூலைப்படி கங்கள் தமிழ் நூலைப்படி சாதியனும் தாதனடி நமக்கெல்லாம் தெல்லுபடி சேதிய மீது செங்கபடி தீவர்வதுமை மறுபடி நூலைப்படி சங்கள் தமிழ் நூலைப்படி பொய்யிலே புகார்படி பூட்டிலே காற்படி வையகமே மறுபடி வைத்தல நூல்களை ஒப்புவதும்படி நூலைப்படி சங்க தமிழ் நூலைப்படி தொடக்கையில் வரும்படி ஈர்ப்பிடு கூட்டிப்படி அடகாயிற்ற மறுபடி ஆகும் என்பது ஆதோசல் படி நூலைப்படி சங்க தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி. நன்றி. என் பெயர் தகவினி. நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பள்ளியின் பெயர் விருதி வித்யாலயா. நான் பாரதிதாசன் கவிதையை கூற வந்துள்ளேன். கனிடை ஏறிய சுளையும் முற்றல் கழைடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாலிடை ஏறிய சுவையும் நனி பசு பொருளும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் என்னும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர். நீலச் சுடர்மணி வானம் அங்கே நிறைய குளிர் வெண்ணிலவாம் காலை கருதியின் உதயம் அங்கே கடல் மேல் எல்லாம் ஒளியாம் மாலை சுடரில் முழங்கும் நலமலைகளின் இன்ப காட்சி மேலேன எழும் கவிஞர் தமிழின் விதையை எழுத தாரமோ சென்னல் மாற்றிய சோறும் பசுனை தேக்கிய கரியின் வகையும் தானிய முதிரை கட்டி தயிரோடு மிளகின் சாரும் நன்மருஞ்சை கிழங்கு காணில் நவலின் திருமப்பம் உன்னை வளர்ப்பன தமிழா உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே. நன்றி. வணக்கம். என் தாய்மொழி தமிழுக்கு என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தீசிவாசன். நான் விருத்தி வித்யாலயா பள்ளியில் 2ஆம் வகுப்பு படிக்கின்றேன். பாரதியார் அவர்கள் தமிழ் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் உள்ள பற்றின் காரணமாக எழுதிய கவிதையை இத்தலைமுறையினர் தெரிந்து கொள்ள ஏதுவாக எளிய நடையில் கூற வந்துள்ளேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஆதிசிவன் கல்வி அறக்கட்டளைக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதைத் தொடர்ந்து கவிதையை கூறப் போகிறேன். சென்னமெல்லாம் என்று போதினில்லை இந்த தேர்ந்து பாய்ந்து காதினில்லை எங்க தந்தை எல்லாம் என்ற பேச்சினில்லை ஒரு சக்தி பிறக்குது மூச்சினில்லை சென்னமெல்லாம் என்று போதினில்லை இந்த தேர்ந்து பாய்ந்து காதினில்லை எங்க தந்தை எல்லாம் என்ற பேச்சினில்லை ஒரு சக்தி பிறக்குது மூச்சினில்லை வேதம் நிறைந்த தமிழ்நாடு ஒரு வீரம் தெரிந்த தமிழ்நாடு நல்ல காதல் புரியும் ரமேப்போ நம் கண்ணியர் சூழ்ந்த தமிழ்நாடு காவிரி தென்பனை பாராடு தமிழ் கண்டதோர் கையை பொன்னது என மேவி ஆறு பரோடு திருமேனி செழித்த தமிழ்நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கப்பல் பிறந்த தமிழ்நாடு நல்ல பல்வீரம் ஆயிர சாஸ்திரத்தில் மனம் பாலமும் வீசிடும் தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்த வாய்ப்புகள் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சேலும் சில பதிகாரம் கொண்டு மணியாரம் படைத்த தமிழ்நாடு செந்தமிழ்நாடு என்று போதினில்லை என்ற தேன் வந்து பாய்ந்து காதினில்லை எங்க தந்தை என்றால் என்ற பேச்சினில்லை ஒரு சக்தி பிறக்கிறது மூச்சினில்லை செந்தமிழ்நாடு என்று போதினில்லை என்ற தேன் வந்து பாய்ந்து காதினில்லை எங்க தந்தை என்றால் என்ற பேச்சினில்லை ஒரு சக்தி பிறக்குது மூச்சினில்லை ஒரு சக்தி பிறக்குது மூச்சினில்லை ஒரு சக்தி பிறக்குது மூச்சினில்லை. நன்றி. சபையில் கூடியுள்ள அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தஷ்வன். இன்று நான் பாரதிதாசன் கவிதைகளில் இன்பத்துடன் கூறப் போகிறேன்.
தமிழுக்கு அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்புத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர். இன்புத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர். இன்புத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிரூபித்த ஊர். தமிழுக்கு மது என்று பேர். இன்புத் தமிழ் எங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர். தமிழ் எங்கள் இளமைக்கு பார். இன்புத் தமிழ் எங்கள் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேர். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான். இன்புத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுர தந்த தேன். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல். இன்புத் தமிழ் எங்கள் கவிதை வைரத்தின் வாள். தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய். இன்புத் தமிழ் எங்கள் வளமிக்க ஊற்ற தீ. வாய்ப்பளித்த அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜோஷ்வா. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் கல்வி பெயர் நிருத்தி வித்யாலயா. நான் பாரதாசன் கல்விகளை பேச உள்ளேன். அச்சம் தவிர்ப்பது வாழ்வு, நல்ல அன்பில் விளைவது வாழ்வு. மச்சினில் வாழ்பவரேனும் அவர் மானத்தில் வாழ்வது வாழ்வு. உச்சியில் மலைவிளக்காக உலகோகம் புகழ்பெற்றதான பச்சை பசு தமிழ்நாட்டில் தமிழ் பாய்ந்திய வாழ்வது வாழ்வு. மூதறி உண்டது வாழ்வு, நறு முத்தமிழ் கற்பது வாழ்வு. பாதி தொழில் செய்தின்றி காற்றும் கருத்திலும் செய்கையாரிலும் தடை விளக்கும் கடை இன்பத்தில் வாய்ப்பது வாழ்வு. 1000 ஜாதிகள் ஒப்பி நரி அன்னவர் காலிடை வீழ்ந்து நாய்களை போல நமக்குள்ளே சண்டை நாளும் வழக்கும் மதங்கள். வணக்கம். என் பெயர் அம்மா சர்வா. பாரதியார் கவிதைகள். அன்னையே வேண்டுதல். எண்ணிய முடித்தல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெரிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பதி முன் பணிய போல நன்னிய நின்முன் இங்கு நட்சத்திரல் வேண்டும் மன்னாய். அடுத்த கவிதை பெண் விடுதலை வேண்டும். தங்கும் எங்கும் வேண்டும், தனியிலே பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தர்ஷிகா ரதி. பாரதியார் கவிதைகள். விடுதலை 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 பறையர்க்கும் இங்க தீய புலையர். விடுதலை பறையர்க்கும் இங்க தீய புலையர்க்கும் விடுதலை பரவரோடு புறவர்க்கும் மரவர்க்கும் விடுதலை பரவரோடு புறவர்க்கும் மரவர்க்கும் விடுதலை.
பள்ளியில் படிக்கும் மாணவன். நான் பேச போகும் தலைப்பு பாரதியாருடன் கவிதை. என்ன கவிதை? வாழ்க திருந்திர வாழ்க தமிழ் வழி வாழிய வாழியவே, வானவனதர் அடுத்து மருந்து வன்பொலி வாழியவே. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மதேஸ்வரி. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். இப்ப நான் பாரதியார் கவிதையை சொல்ல போகிறேன். மனதில் உறுதி வேண்டும், வாட்டிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், எளிதின பொருள் தைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், தைவசமாக விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணிலே பெருமை வேண்டும், தன் நிரந்திர வேண்டும், தாயத்தில் உறுதி வேண்டும், தென் விதத்தை வேண்டும், பெரிய தடவை தாட்டிட வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானமின்றி தெளிவுற வேண்டும், உலகம் உண்மையின்றி தெரிந்துட வேண்டும். ஓம் ஓம் ஓம். என் பெயர் டி.வை. ராமலட்சுமி. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். பாரதிதாசன் கவிதைகள் போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கான சான்றிதழ்களை வழங்க நம் பள்ளியின் தாளாளர் திருமதி ரா மீனாட்சி சிவகுமார் அவர்களை வரவேற்கிறேன். அக்ஷிதா, யா ரியான், சே ஜெனிஷா, கி ஷாயதிரன், சே நிவ்யஸ்ரீ, கா சுதர்சன பிரியன், பி லக்ஷன், யு லக்ஷன், ஆர் சுஷாந்த், ஆர் தமிழ்மாறன், கா மித்ரா, அனுஷியா, ரா தஷ்வத் ராகுல், மா குருஜெய்வன், ஆ பிரணவ் முகுர், மு அம்ரேஷ், ஏ தகவினி, பி கீர்த்திவாசன், ஆர் தஷ்வத், ரா ஜோஷ்னா ஆண்டனி, சா அதர்வா, மா மகேஷ்வி, ரா ஜோஷ்வா ஆண்டனி, சா அதர்வா, யு ராகவர்ஷினி.
மூன்றாம் பிரிவு பேச்சு போட்டி. 4ஆம் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பேச்சு போட்டி. நம் தாய்மொழியின் சிறப்புகள் அல்லது நம் தாய்மொழியின் இன்றைய நிலை என்ற தலைப்பில் பேச வந்துள்ள 4ஆம் 5ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களை வரவேற்கின்றேன். அனைவருக்கும் நம் தாழ்த்தப்பட்டவர்கள். என்னுடைய பெயர் பாஜானடி. 4ஆம் வகுப்பு பாரதியார் பள்ளி நீலமங்கலம். இந்த அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் தாழ்த்தப்பட்டவர்கள். நான் இங்கு தமிழ் மொழியின் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். தமிழ் மொழி எனக்கு பிடித்த மொழிகளில் அழகிய மொழியாகும். இந்த மொழியான தமிழ் மொழி தமிழகத்தில் இங்கும் மொழி கலப்புடன் தான் புழக்கத்தில் உள்ளது. இது நான் கூறும் அதிசய உண்மை கிடையாது. இது உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரிந்த யதார்த்த உண்மையை முதலில் நம் குடும்பங்களிலேயே எடுத்துக்கொள்வோம். நாம் பெற்றோர்கள் சிலர் அம்மா அப்பா என்ற உணர்வுபூர்வமான சொல்லில் காட்டிலும் டாடி மம்மி என்று கூறுவதே விரும்புகிறார்கள். நவீன வாழ்க்கையில் ஆங்கில மொழிக்கு தரும் முக்கியத்துவத்தை தமிழ் மொழிக்கு தரவில்லை என்பதே வருத்தமான உண்மை. எத்தனை சதவீத பெற்றோர்கள் ஆங்கில தமிழ் வழி கல்வியை விரும்புகிறார்கள்? ஏன் இதில் என் பெற்றோர்களும் அடங்குவார்கள்? நம்மில் பல குழந்தைகளுக்கு ஆங்கில அறிவை புகட்டவே விரும்புகிறோம். இன்றைய காலச்சூழலில் ஆங்கிலம் நமக்கு தேவைதான். நாம் வேலைக்கு செல்லும் இடங்களுக்கோ ஆங்கிலம் கட்டாயமாக வேண்டும். அயல்நாடு செல்வதற்கு ஆங்கிலம் வேண்டும். அதனால் ஆங்கிலத்தை கற்க முயன்று நம் தாய்மொழியை மறக்கும் சூழல் உருவாகியுள்ளது. எத்தனை பேருக்கு ஆங்கிலத்தை சகமாக எழுதுவது போல் தங்கு தடையின்றி நம் தமிழ் மொழியை எழுத முடியும்? இன்னும் சிலருக்கு நம் தாய்மொழியையே எழுதவோ படிக்கவோ கஷ்டப்படுகிறார்கள். எத்தனை பேர்கள் உள்ளார்கள் தெரியுமா? குழந்தைகள் மட்டுமல்ல, சில பெரியவர்களுக்கும் இந்த நிலை உண்டு. யாம் அறிந்த மொழிகளில் நம் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று மகாகவி கூற்றின்படி நம் இனிய மொழியை பிற மொழிகளுக்காக கொடுத்து அழிய விடாமல் காத்துக்கொள்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழால் நான் மெல்லின உதடும் இடையின நாக்கும் வல்லின பல்லும் இணைந்து பிறந்த அழகிய தமிழை பற்றி பேச வந்துள்ளேன். என் பெயர் ரா சர்வேஷ். நான் பாரதியார் நடுநிலையில் 4ஆம் வகுப்பு பயில்கிறேன். உயிரை வளர்க்க உயிரெழுத்து, மெய்யை வளர்க்க மெய்யெழுத்து, உயிருடன் மெய்யை வளர்க்க உயிர்மெய் எழுத்து. இப்படி மனித வாழ்க்கையோடு இணைந்தது தமிழ். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த தமிழாகிய நமக்கு இன்று தமிழ்மொழியை பேசுவதற்கே இயலாத சூழல் கண்டு நான் மிகவும் வேதனை அடைகிறேன். அம்மா இங்கே வா வா, கைவீசம்மா கைவீசு, நிலா நிலா ஓடிவா போன்ற மழலை தமிழ் பாடல்களை குடும்பத்துடனும் சமுதாயத்துடனும் இணைத்து நெறிகளை கற்று தந்தனர். தடுக்கி விழும்போது ஆ, சிரிக்கும் போது ஈ, சூடுபட்டால் ஊ, அதட்டும் போது ஏ, விழிப்பின் போது ஓ, வக்கனையின் போது ஆவு, விக்கலையின் போது ஆக்கு என்று தமிழ் பேசி மற்ற நேரங்களில் வேற்று மொழி பேசும் மனிதர்களிடம் சொல்வோம் தமிழ் என்பது அடையாளம் என்று. தத்தி தாதுரி தாதுரி தத்துதி, துத்தி துதைக்கி துதை தத்தா தாதுரி, தித்தித்த தித்தித்த தாடுது, தித்தித்த தெத்தோ தித்தித்த தாது என்ற தகர வரிசை பாடலை போன்று இன்னும் தமிழின் சிறப்புகளை மென்மேலும் ரசிப்போம். உறவில் மேம்படும் பாசம் 3 எழுத்து, பாசத்தில் விளையும் அன்பு 3 எழுத்து, இவற்றை பிழைக்கும் நட்பு 3 எழுத்து. இங்கு என்னை பேச அனுமதித்த அனைவருக்கும்
என் தாய்மொழியால் செந்தமிழ் மொழிக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் மகிமாஸ்ரீ. நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். பழமை வாய்ந்த மொழி, பண்பட்ட மொழி, முச்சங்கம் வளர்த்த மொழி, செம்மொழி என்னும் மகுடம் சூடிய என் தாய்மொழியால் தமிழ் மொழியின் சிறப்பு பற்றி பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி. இதுதான் தமிழ் மொழியின் வரலாற்றை பதிவு செய்திட்ட வைர வரிகள். உலகின் எத்தனையோ மொழிகள் உலகில் தோன்றியுள்ளன. கால வெள்ளத்தை கடக்க முடியாமல் எத்தனையோ மொழிகள் அழிந்து விட்டன. அடுத்த லைன் சொல்லுங்க. நெக்ஸ்ட் லைன் சொல்லுங்க. தெரிஞ்ச சொல்லுங்க. மகாகவி பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் வேறு எதுவும் இனிதாவது எங்கும் காணும் என்று பாடி தமிழுக்கு நிகரான மொழி வேறு எதுவும் இல்லை என்று பாடுகிறார். நன்றி, வணக்கம். இந்த அவையில் வீட்டிற்கும் ஆண்டோர்களே, சான்றோர்களே மற்றும் என்னை போன்றவர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் தேவப்பிரியன் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி கம்பனால் சீராட்டி பல மன்னர்களால் பாராட்டி நம்மை போன்றவர்களுக்கு வலுவூட்டி 1000 ஆண்டுகள் கடந்தாலும் இன்று கன்னித் தமிழாய் கணினித் தமிழாய் செந்தமிழாய் இருந்து நம் மொழியாம் தாய்மொழியாம் தமிழ் மொழி தைக்கு விழும்போது கொடா ஆ என்றும் சிரிக்கும் போது கொடை ஈ என்றும் சூடு வைத்தால் ஊ என்றும் அதட்டினாலே ஏ ஐயம் வரும்போது ஐ என்றும் என் வியப்பை கண்டு ஓ என்றும் வக்கனை வரும்போது அவ்வென்றும் விக்கல் வரும்போது ஹிக் என்றும் நம் ஒவ்வொரு உணர்ச்சியிலும் வெறும் ஓரெழுத்தாய் சொல்லி சிறப்பு சேர்க்கும் எம்மொழி. பானை கிருக்கல் பனை ஓலை வரிகள் பானை கிருக்கலாய் பனை ஓலை வரிகளாய் கல்வெட்டாய் காகித அச்சாய் கணினி பொறியாய் என்று காலம் மாற மாற தானும் மாறி கன்னித் தமிழாய் வாழும் தமிழ் மொழி தமிழ் மொழியின் சிறப்புகளை கூற 100 ஆண்டுகள் வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நான் உங்கள் தேவப்பிரியன். நன்றி. காலம் பிறகு முன் பிறந்ததும் தமிழே, எக்காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம், அனைவருக்கும் அடுத்த வணக்கம். என் பெயர் ஆ. சுபர்ணவதினி. யாதும் ஊரே யாவரும் கேளு என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பே எடுத்து கூறியவர் புறநானூற்றின் புலவர் கணியன் பூங்குன்றன். அதாவது இவ்வுலகம் எல்லாமே எனதூர், இவ்வுலகில் பிறந்தவர்கள் எல்லோருமே எனதூரவென்று. அது மட்டுமா, இன்று உலகத்தின் பொது சபையான ஐநா சபையில் கூட இப்புறநானூற்றின் வாசகம் பொறிக்கப்பட்டுள்ளது. வள்ளுவர் தன்னை உலகிற்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற பாரதியின் கூற்று. வள்ளுவனின் திருக்குறளோ இன்று உலகில் 100க்கும் மேலான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. காரணம், உலகத்தில் திருக்குறளில் மட்டும்தான் இந்த மொழி பாடின வேதமின்றி எக்காலத்திற்கும் பொருந்தும்படியான
உண்மை கருத்துகள் உள்ளன. ஆதலால் நாம் திருக்குறளை உலக பொதுமறை என்கிறோம். பல உலக மொழியியல் அறிஞர்கள் தமிழை பருக பருக தெவித்தாத தேன் போன்றது என்று போற்றி புகழ்ந்தனர். வீரமாமுனிவர், கால்டுவெல், ஜோன்ஸ் போன்ற மொழியியல் அறிஞர்கள் தமிழை கற்று தங்களை தமிழ் மாணவன் என்று கூறிக்கொள்வதில் பெருமை அடைந்தனர். அவர்கள் தனது கல்லறையில் இங்கு ஒரு தமிழ் மாணவன் உருவாகிறான் என்று எழுத சொன்னார். அன்றே பல அரிய அறிவியல் விஷயங்களை தெரிந்தவர்களோ நம் தமிழர்கள். தமிழின் முதல் காப்பியமான தொல்காப்பியத்தில் ஓரறிவு முதல் 6 அறிவு இனங்களை வகைப்படுத்தியுள்ளார் தொல்காப்பியர். துணை நோக்கி அறிவியலை பற்றி நிரப்பியுள்ளார் கபிலர். மழை எவ்வாறு பெய்கிறது என்ற அறிவியலை கூறுகிறது கார் 40. பரிபாடல், திருமந்திரம் போன்ற இலக்கியங்கள் உலகத்தின் தோற்றத்தை பற்றி கூறுகிறது. கலை, பண்பாடு, இசை, இலக்கியம், அறிவியல் போன்றவற்றில் சிறந்தவர்களோ நம் தமிழர்கள். மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, மொரிஷியஸ் போன்ற நாடுகளின் ஆட்சி மொழிகளில் ஒன்றாக உள்ளது நம் தமிழ் மொழி. பல தொல்லியல் ஆராய்ச்சி முடிவுகள் தமிழ் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே பழமையானது என்பதை எடுத்து கூறுகிறது. தமிழின் பெருமையை பற்றி சொல்ல இன்னும் எவ்வளவோ இருக்கிறது. ஆனால் நேரம் குறைவாதான் இருக்கிறது. ஆதலால் இத்துடன் என் கருத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. என் பெயர் பிரகதீஷ். நான் 5ஆம் வகுப்பு பிரிவில் வித்யா மந்திர் பள்ளியில் படிக்கின்றேன். பட்டினி கிடந்து பசியால் விழுந்து பால்பட நேர்ந்திடினும் கட்டி இழுத்து கால்கை முடித்து அங்கம் பிளந்து இழந்து துடித்திடினும் பொங்கு தமிழை பேச மறைப்பேனா? அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். நான் தமிழ் மொழியின் சிறப்புகளை பற்றி உங்கள் முன் பேச வந்துள்ளேன். காலங்கள் மாற்றம் அடைந்தாலும் உலகில் கண்டங்கள் பல அழிந்து இருந்தாலும் என்றென்றும் அழியாத செல்வமாய் விளங்குவது தமிழ் மொழியே. தமிழ் என்னும் சொல்லிற்கு இனிமை, எளிமை, நீர்மை என்று பொருளாகும். தமிழ் என்னும் சொல்லில் த வல்லினத்தையும் மெல்லினத்தையும் இடையினத்தையும் சார்ந்தது. தமிழ் எழுத்துக்களில் ஒலி வடிவம் இனிமையானதோடு மட்டுமல்லாமல் அதை உச்சரிக்கும் போது குறைந்த அளவு காற்றே வெளியேறுவதாக மொழி ஆய்வாளர்கள் சிறப்பித்து கூறியிருக்கின்றனர். தமிழ் மொழியானது 2500 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இலக்கிய மரபினை சார்ந்த நூல் என்று சொல்லப்படுகிறது. செம்மொழியாய் தமிழ் சிறப்பித்து விளங்குவதற்கு தமிழர்கள் செய்த பெரும் பேராகும். உலக இலக்கியங்களில் முதன்மை பெற்றவை சங்க இலக்கியங்கள், 10 பாட்டு, 8 தொகை, 14 கீழ்கணக்கு என்ற நூல்கள் இன்றளவும் தமிழ் மொழியின் இலக்கிய வளத்திற்கு இன்பம் சேர்க்கின்றது. தமிழ் மொழியின் தொன்மையான இலக்கிய நூல் தொல்காப்பியமாகும். அம்மா என்கின்ற வார்த்தை தமிழ் மொழியின் அழகியலை குறிக்கிறது. ஆ உயிரெழுத்தையும், இம் மெய் எழுத்தையும், மா உயிர்மை எழுத்தையும் சார்ந்தது. தமிழ் மொழியானது இந்தியாவில் மட்டுமல்லாமல் இலங்கை, சிங்கப்பூர் நாடுகளிலும் ஆட்சி மொழியாகவும் பேசப்படும் சிறந்த மொழியாகவும் உள்ளது. நனிபசு பொழியும் பாலும் பெண்ணை நல்கிய குளிர்ல நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டி என்று பாவேந்தர் பாரதிதாசன் வரிகளோடு என் உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ், தமிழால் ஒன்றிணைவோம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக 4ஆம் பிரிவு 6ஆம், 7ஆம், 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பேச்சு போட்டி. தமிழால் நான் அல்லது உலக பொதுமறையா திருக்குறள் என்ற தலைப்பில் பேச வந்துள்ள மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து அவர்களை அழைக்கின்றேன். வணக்கம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் கொடி என்பது முன்னோர் வாக்கு. உலகத்தின் மிக தொன்மையான தமிழ் மொழி பண்டைய காலத்தில் இருந்து தற்காலம்
கொண்டே இருக்கிறது. ஆனாலும் இன்றளவும் உலக மக்களால் போற்றப்படும் உலக பொதுமறையாம் திருக்குறளை பற்றி இங்கு நான் பேச வந்துள்ளேன். திருக்குறளை தந்த திருவள்ளுவர் 2000 ஆண்டுக்கு முற்பட்டவர் என்று கூறுவர். முதற் பாவலர், பொய்யா புலவர் என்றும் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுவர். திருக்குறளில் திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பப்பால் என 3 பகுப்புகளை உடையது. தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வரும் முதல் நூல் திருக்குறள் ஆகும். இதில் அறம் 38, இன்பம் 25, பொருள் 70 என மொத்தம் 133 அதிகாரங்களை உடையது. அதிகாரத்துக்கு 10 குறட்பாக்கள் வீதம் 1330 குறட்பாக்கள் உள்ளது. தெய்வ நூல், முப்பால், பொய்யாமொழி என்று சிறப்பு பெயர்களும் உண்டு. அறம், பொருள், இன்பம் ஆகியவற்றை செம்மையுடன் நமக்கு கொடும் திருக்குறள் ஒரு குறிப்பிட்ட நாட்டினருக்கோ மொழியினருக்கோ மட்டும் உரித்தன்று, உலகம் முழுவதற்கும் சொந்தமானது. உலகிலேயே அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களில் திருக்குறள் 3ஆம் இடத்தில் உள்ளது. இதுவரை 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. திருக்குறளில் மனிதனுக்கு சொல்லாத அறங்களே கிடையாது. சாதாரண மனிதன் முதல் மன்னன் வரை அனைவருக்கும் கூறப்பட்டுள்ள கருத்துகள் பொதுவானவை. திருவள்ளுவர் சாதாரண குடிமகனாக வாழ்ந்தவர்தான். ஆனால் அரசன், துறவி, குடும்ப தலைவன் என அனைவருக்கும் வாழ்வியல் நெறிகளை கூறுகிறார். திருக்குறளை படிக்க படிக்க இன்பமும் பண்பும் வளரும். வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதி புகழ்ந்துள்ளார். 7 சீர்களில் உலக நெறிகளை சொல்லும் திருக்குறள் நான் இன்றும் என்றும் விரும்பும் நூலாகும். நன்றி. தமிழே வாழ்க, தாயே வாழ்க, அமிர்தே வாழ்க, அன்பே வாழ்க, கமழ கமழ கனிந்த கனிய அமைந்த வாழ்வின் அழகே வாழ்க. இங்கு குழுமி இருக்கும் அனைவருக்கும் தமிழினியின் தமிழ் வணக்கம். தமிழால் நான் என்னும் தலைப்பில் பேச வந்துள்ளேன். பரந்து விரிந்த உலகில் பல மொழிகள் வழக்கத்தில் உள்ளன. அதில் தனிச்சிறப்பும் தனித்தன்மையும் உடையது நம் தாய்மொழி தமிழ். காலத்தால் அழியாது இன்னும் இளமை குன்றாமல் இருக்கும் மொழி நம் தமிழ் மொழி. உயிரோடும் உணர்வோடும் கலந்த ஒரே மொழி. சங்கம் வைத்து வளர்ந்த மொழி. மனித நாகரிகம் வளர்ச்சி அடையும் முன்னரே தமிழர்கள் மிகச்சிறந்த மொழியுடன் வாழ்ந்து வந்துள்ளனர். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்ட திருக்குறள் இன்றளவும் பல நாட்டு அறிஞர்கள் போற்றப்படும் நூலாக உள்ளது. இன்னும் உலா, தேவாரம், பிள்ளை தமிழ் காப்பியங்கள், சிறுகதை, கவிதை, கட்டுரை என பல்வேறு இலக்கிய வடிவங்களாக தோற்றம் கண்டு பொலிவுறுகிறது. நன்றி, வணக்கம். அகத்தியன் தொட்டிலிட்டு தொல்காப்பியன் தாலாட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தன் பாராட்டி வருடங்கள் 2000 கடந்தாலும் இன்றும் கன்னித் தமிழாய் செந்தமிழாய் என் தாய்மொழியாம் அன்னை தமிழாய் இவ்விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் என் முக்கான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ஜா பூஜா. நான் பாரதியார் நடுநிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு பயில்கிறேன். 6809 மொழிகள் பேசப்படுகிறது. அதில் 6 தான் பொதுமொழி. அந்த 6ல் 1 தமிழ் மொழி. இடமிருந்து வளமாக எழுதுவதில் உலகத்திலே முதன்மைக்குரிய மொழி. கணினியில் உலக வரிசை பட்டியலில் 2வது இடம். இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட ஓலைச்சுவடி செப்பேடு 82.71% தமிழில்தான் கண்டுபிடிக்கப்பட்டன. உலகத்திலே அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்டது பைபிள். பைபிளுக்கு அடுத்து உங்கள் தாத்தா என் தாத்தா எழுதின திருக்குறள் மறந்திடக் கூடாது என்றும் என் உள்ளத்திலும் உயிரிலும் இருந்து என்னை ஆற்றலோடு செயல்படுத்தி வருகிறது. அமிழ்தாய் இனிக்கும் தமிழ் மொழி, ஆதியில் தோன்றும் மூத்த மொழி, இனிமையை கூட்டும் இன்ப மொழி, ஈடில்லா தொன்மை மொழி, ஊவகை ஈட்டும் கவிதை மொழி, ஊனை உருக்கும் அமுத மொழி, எம் பாரதி கர்ஜித்த மொழி, ஏற்றம் மிகுந்த பிள்ளை மொழி, ஒன்றே குலம் என ஒலிக்கும் மொழி, ஓங்கி ஒலிக்கும் சமத்துவ மொழி, ஔவை பாடிய இலக்கிய மொழி, அதே எனது தாய்மொழியாம் தமிழ்மொழி. தெய்வ தன்மையில் இருந்து கொண்டு பேச்சு வழக்கிலும் இயங்கிக் கொண்டு இருக்கிறது என்று சொல்லி தொடங்கிய காலம் முதல் இன்று வரை
இயமோடு திகழ்ந்து கொண்டிருப்பது மட்டுமே. தாய்மொழிதான் என் தமிழ்மொழி, என் உயிர்மொழி என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். பிரிவு போட்டியில் கலந்து கொண்டு தங்கள் திறமையை வெளிப்படுத்திய மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். அவர்களுக்கு பங்கேற்பு சான்றிதழை வழங்க நம்முடைய தாளாளர் திருமதி இரா மீனாட்சி சிவகுமார் அவர்களை வரவேற்கின்றேன். கா ஜானகி, ரா சர்வேஷ், சு மகிமாஸ்ரீ, பி தேவப்பிரியன், ஆ சுபத்னவதனி, ஆ பிரகதீஷ், ஏ தமிழினி, ஜ பூஜா. அடுத்ததாக தமிழில் பெயர் சூட்டியவர்களுக்கான சிறப்பு சான்றிதழ். இன்றைய காலகட்டத்தில் நம் தாய்மொழியாம் தமிழை சிறப்பிக்கும் வகையில் தங்கள் குழந்தைகளுக்கு அழகிய தமிழ் மொழியில் பெயர் சூட்டிய பெற்றோர்களுக்கான சான்றிதழை பெற்றுக்கொள்ள அவர்களை வரவேற்கின்றேன். இந்த சான்றிதழை வழங்க நம் பள்ளியின் நிறுவனர் திரு கு சிவகுமார் ஐயா அவர்களை வரவேற்கின்றேன். பிறந்து வளர்ந்த மொழிகளுக்கிடையில் சிறந்தே பிறந்த நம் தாய்மொழியாம் தமிழை வணங்கி வானுக்கும் வையகம் சொல்லும் நன்றி, கமகமக்கும் வாசத்தால் புகழ் விளங்க சீரன் தரும் நன்றி, குருமதி தந்த மகிமையால். அதே போன்று இவ்விழாவினை வருகை தந்து சிறப்பித்த நம் பள்ளியின் நிறுவனர் திரு கு சிவகுமார் ஐயா அவர்களுக்கும், நம் பள்ளியின் தாளாளர் திருமதி இரா மீனாட்சி சிவகுமார் அம்மா அவர்களுக்கும், நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி க மகேஸ்வரி தேவி அவர்களுக்கும் மற்றும் நம் பள்ளியின் ஆசிரியர்களுக்கும், இந்த விழாவில் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்திய மாணவ செல்வங்களுக்கும் எங்கள் பிரைம் இளம் மழலையர் மற்றும் விருத்தி வித்யாலயா பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.